மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டில் சாலையோர வியாபாரிகளுக்கு வேளாண் துறை பெண் அதிகாரி 500 ரூபாய் அபராதம் விதித்த சம்பவம் மார்க்கெட்டில் பூதாகரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவலுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம். என்ன நடந்தது? உங்க விரிவான தகவல். வணக்கம் ராஜேஸ்வரி. மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் பகுதியில் சாலையோர வியாபாரிகளுக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்த அடாவடி செயலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் 300க்கும் மேற்பட்ட பூக்கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு மதுரையை சேர்ந்த சிறு விவசாயிகள் அதே பகுதியை சேர்ந்த சாலையோரமாக கடைகளை அமைத்து பூக்கள், எலுமிச்சம்பழம் மற்றும் பூஜை பொருட்களை விற்பனை செய்து வருவது வழக்கம். இந்த நிலையில் இன்று காலை மலர் சந்தைக்குள் ஓரமாக கடைகள் அமைத்து வியாபாரம் செய்து வந்த சிறு விவசாயிகளை அப்பகுதியில் வந்த வேளாண்மை துறை விற்பனை குழு பெண் அலுவலர் ஒருவர் நேரடியாக அபராத ரசீது புத்தகத்துடன் வந்து ஒவ்வொருவருக்கும் தலா 500 ரூபாய் வரை அபராதம் விதித்தார். இதனை பார்த்த அதை சேர்ந்த மூதாட்டி ஒருவர் கடை தொடங்கி 100 ரூபாய் கூட வியாபாரம் நடக்கவில்லை, தயவு செய்து அபராதம் விதிக்காதீங்க என்று பெண் அவரை கையை பிடித்து கெஞ்சிய அந்த வீடியோ காட்சிகள் நம் மனதை அவளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் அதையும் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் 500 ரூபாய் அபராதம் விதித்துக் கொண்டே இருந்தார். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வியாபாரியும் தவித்தபடியே சென்று அவர்களிடம் கெஞ்சியும் கண்டுகொள்ளவில்லை ராதிகா. ஏனென்றால் மேலும் 200 ரூபாய் கூட அபராதம் செலுத்துகிறோம், 500 ரூபாய் என்பது தங்களின் ஒரு நாள் வாழ்வாதாரம் என கூறி தொடர்ந்து வியாபாரம் கெஞ்சினர். ஆனால் அந்த அபராதம் விதிப்பதை தொடர்ந்து கொண்டேதான் அதை ஏனென்றால் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வாழ்வாதாரத்துக்காக அந்த சாலையோரம் இருக்கும் அந்த பூக்களை, எலுமிச்சம்பழம் போன்ற விற்கும் வியாபாரிகளுக்கு இது 500 ரூபாய் அபராதம் என்பது அப்பகுதியில் இருக்கும் இந்த சிறு விவசாயிகளின் மனதை புண்படுத்தும் அளவாக இருந்தது. அதை வீடியோ எடுப்பதை பார்த்த அந்த பெண் அதிகாரி மேலதிகாரி தொடர்பு கண்டு சத்தியம் டிவியின் சார்பாக ஒரு வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறினார். மேலும் நீங்கள் வீடியோ எடுப்பதை நிறுத்திவிட்டு தங்கள் மேலதிகாரிகள் சென்று பாருங்கள் எனும் ஒரு மிரட்டும் தோணியில் தன்னை நோக்கி கூறினார் ராதிகா. தொடர்ந்து 100 ரூபாய் 200 ரூபாய் வருமானத்திற்காக சாலையோர கடை போன்ற வியாபாரியிடம் இது போன்ற அடாவடி வசூலை நிறுத்தி அவர்களுக்கு வியாபாரம் செய்ய ஏதேனும் இடம் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்பதை இது சிறு விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் விவசாயிகள் மட்டுமில்லாமல் சிறு விவசாயிகள் கூட ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதனை முன்னின்று செய்திகளை ஒளிபரப்பு செய்யும் சத்தியம் தொலைக்காட்சி கடைசி நிமிட சிறு நொடியில் கூட விவசாயிகளுக்கு தோல் நின்று உயிர் கொடுக்கும் மூச்சாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து என்பதில் இந்த செய்தி வாயிலாக தெரிவிக்கிறோம் ராதிகா.